வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. யாழ்ப்பாணம் மாவட்டம் தேர்தல் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதில் களமிறங்கியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மின்சார விநியோகம் தொடர்பான பிரச்சினையில் கவனத்தை செலுத்தியுள்ளார். இதற்கு முன் யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த பிரச்சினையை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. பாவம், அவர்களும் என்ன செய்ய முடியும்? யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரம்பரிய அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணத்திலும் வசிப்பதில்லை. அவர்களது மொழியறிவும் சுமார்தான். இலங்கையின் அரசியலில் உள்ள அரசியல்வாதிகளிடம் இப்போதுதான் படிப்படியாக மாற்றங்கள் இடம்பெற தொடங்கியுள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள் இதுவரை காலமும் கொழும்பு அல்லது இந்தியாவில் வசித்துக் கொண்டு வருடத்திற்கு ஒரு தடவை சுற்றுலா பயணி போல யாழ்ப்பாணம் சென்று தலையை காட்டும் வழக்கம் இருந்தது. எமது தமிழ் எம்பிக்களை விட சில புலம்பெயர் தமிழர்கள் வருடத்திற்கு அதிக தடவைகள் யாழ்ப்பாணம் வந்து போகிறார்கள். அப்படி இருக்கிறது நிலைமை. இனி அதுவும் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாறாவிட்டால் என்ன நடக்கும்? மக்கள் அடுத்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினரையே மாற்றி விடுவார்கள். சந்தேகம் இருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து முக்காடு போட்டுக்கொண்டு மூளையில் இருக்கும் மூத்த அரசியல்வாதிகளிடம் கேட்டு பாருங்கள். கண்ணீர் மல்க தமது சோக கதையை சொல்வார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பிய மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளையும் தனக்குரிய கடமைகளையும் செய்வேன் என்று கூறினார். சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு ஜெயித்த ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினரால் அப்படி பெரிதாக எதையும் செய்ய முடியுமா? ஒற்றை நபர் என்று அலட்சியப்படுத்தி விட்டுவிட முடியாது. ஒரு ஒற்றை நபரால் தான் இன்று இலங்கையில் அரசாங்கமே அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினால் நம்புவீர்களா? நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. அந்த ஒற்றை நபர் இல்லாவிட்டால் இன்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சியே இருந்திருக்காது. இப்படி நாம் கூறும்போது அந்த ஒற்றை நபர் ஜனாதிபதி அனுரகுமார என்று நீங்கள் நினைத்தால் அந்த நினைப்பு தவறு. அந்த ஒற்றை நபரின் பெயர் சோமவன்ச அமரசிங்க. ஜனாதிபதி அனுரவுக்கு முன் ஜேவிபியின் தலைவராக இருந்தவர். தேசிய மக்கள் சக்தியின் தாய் கட்சிதான் ஜேவிபி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தற்போது எதிர்கட்சி தலைவராக உள்ள சஜித் பிரேமதாசவின் தந்தை ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த போது அப்போதும் ஆயுதமேந்திய இயக்கமாக இருந்தது ஜேவிபியின் உறுப்பினர்களை தேடி தேடி கொன்றது பிரேமதாச அரசு. பிரேமதாச அரசாங்கம் ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினர்கள் அனைவரையும் கொன்ற போது எஞ்சியிருந்த ஒரே ஒரு பொலிபிட்ரோ உறுப்பினர் சேமவன்ச அமரசிங்க மட்டுமே. ஜேஆர் ஜெயவர்தனவின் அரசு ஈழ விடுதலை இயக்கங்களை தேடி தேடி அழித்த போது ஈழ விடுதலை இயக்கங்களின் தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு இந்தியா. அதே போல ஜேவிபியின் எஞ்சிய ஒரே ஒரு மத்திய குழு உறுப்பினர் சோமவன்ச அமரசிங்கவுக்கும் இந்தியாதான் அடைக்கலம் கொடுத்தது. அவர் இந்தியாவுக்கு தப்பி சென்று தங்கியிருந்து இந்தியா வழியாக தாய்லாந்துக்கும் பின்னர் ஐரோப்பாவுக்கும் சென்று அரசியல் தஞ்சம் கோரி உயிர் பிழைத்தார். சோமவன்சா அப்படி உயிர் தப்பியவராவிட்டால் அன்று ஜேவிபி என்ற கட்சி இல்லை. சோமவன்சா ஐரோப்பாவுக்கு சென்று ஐரோப்பாவிலிருந்து ஜேவிபிக்கு புத்துயிர் அளித்தார். தலைமறைவாக இருந்த பிராந்திய கட்சி தலைவருக்கு செய்திகளை அனுப்பி கட்சி இயந்திரத்தை நிறுவினார். ஜேவிபி கட்சியை மீண்டும் தீவிரமாக கட்சியாக மாற்றினார். சோமவன்சா ஐரோப்பாவிலிருந்து 2001 இலங்கை திரும்பினார். 2001 ஆண்டு இலங்கைக்கு வந்த அவர் 2001 பொது தேர்தலில் பேரணியில் இந்தியா தனது உயிரை காப்பாற்றியதாக கூறினார். சோமவன்ச இதனை கூறிய போது தற்போதைய ஜனாதிபதி அனுரவும் ஏனைய அமைச்சரவை அமைச்சர்களும் அப்போது ஜேவிபியின் உறுப்பினர்களாக இருந்தனர். காலம் உருண்டோடி இப்போது ஜனாதிபதியாக பதவியேற்றதன் அனுர இந்திய பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியா செல்ல உள்ளார். மரணத்திலிருந்து தப்பிக்க ஜேவிபியின் முன்னாள் தலைவர் ரகசியமாக இந்தியாவுக்கு சென்றார். அதே நேரத்தில் தற்போதைய ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார இலங்கையின் ஜனாதிபதி என்ற விதத்தில் இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு அழைக்கப்பட்டார். காலம் எப்படி மாறியது பார்த்தீர்களா?
சோமவன்ச இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற போது இந்தியா புகலிடம் கொடுக்காது இருந்திருந்தால் அனுரகுமார என்று ஜேவிபியின் சார்பில் இலங்கையின் ஜனாதிபதியாகி இருக்க மாட்டார். சோமவன்ச ஜேவிபியின் தலைமை பதவியிலிருந்து விலகியதை அடுத்து அனுரகுமார ஜேவிபியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். 1980 நவம்பர் மாதம் ரோஹண விஜயவீர படுகொலை செய்யப்பட்ட பின்னர் சோமவன்ச இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். சோமவன்சவுக்கு பின்னர் ஜேவிபியின் தலைவராக பொறுப்பேற்ற அனுரகுமார ஜனாதிபதியாக இம்மாதம் இந்தியா செல்ல உள்ளார். தனது உயிரை காப்பாற்றிய இந்தியாவுக்கு சோமவன்ச நன்றி தெரிவித்தார். அனுரவுக்கும் ஜேவிபியினருக்கும் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கும் சந்தர்ப்பம் இது. ஈழ தமிழர் பிரச்சினையில் இந்தியா நன்மை மற்றும் தீமை இரண்டையும் செய்தது. ஆனால் 1980களில் ஈழ விடுதலை இயக்கங்களுக்கு இந்தியா புகலிடம் கொடுத்தது என்பதை மறக்கக்கூடாது. அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த விதத்தில் ஈழ விடுதலை இயக்கங்களுக்கும் ஜேவிபிக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. தனது தலைவர் சோமவன்சவை காப்பாற்றி ஜேவிபிக்கு புத்துயிர் அளித்த இந்தியாவுக்கு அனுர தனது நன்றியை எவ்வாறு காட்டுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சோமவன்ச அமரசிங்க என்ற ஒற்றை மனிதரால் ஒரு நாட்டிற்கு அரசாங்கம் கிடைத்தது. இன்று ஒரு ஒற்றை மனிதராக வைத்தியர் அர்ச்சுனா அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கியுள்ளார். அந்த வகையில் இன்றைய தினம் மின்சார விநியோகத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரடியாக சென்று கலந்துரையாடி அதற்கான தீர்வையும் பெற்று தருவதாக கூறியுள்ளார். இதில் என்ன பிரச்சினை இருக்கிறது? சுன்னாகத்திற்கும் மல்லாகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் செறிந்து வாழும் பகுதியில் 33,000 கிலோவாட் செறிவு உள்ள மின்சார இணைப்புகளை பொதுமக்களின் வீடுகளுக்கு மேலாக வழங்கியுள்ளது. இலங்கை மின்சார சபை இது தொடர்பான பொதுமக்களின் முறைப்பாடுகளை அதிகாரிகள் இதுவரை கண்டுகொள்ளவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த விஷயத்தை முதலில் கையில் எடுத்துள்ளார். காரணம், இது உயிர்களை பாதிக்கக்கூடிய அபாயகரமான விஷயம். அது சம்பந்தமாக தரப்பட்ட தரவுகளை ஆராய்ந்த போது பொதுமக்களின் நலன் மற்றும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவிற்கு இந்த இணைப்பு சம்பந்தப்பட்ட விடயம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்திருக்கின்றது. இது பற்றி தெரிவித்த வைத்தியர் அர்ச்சுனா, அது சம்பந்தமாக உரிய தரப்பினரிடமும் கதைப்பேன். அவருடைய தரப்பில் அதற்குரிய பதில் தராவிட்டால் இவ்விடயம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதில் சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் பொறுப்பு கூறல் நடவடிக்கைக்கு நிச்சயமாக உட்படுத்தப்படுவர் என்றும் அங்கே ஏதேனும் ஊழல் இருப்பதாக தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பான மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அது தவிர போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கு வைத்தியர் அர்ச்சுனா, அவ்வாறாக இருப்பின் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு எதிராகவும் மேன்முறையீடு செய்வதற்கு தயங்க போவதில்லை. சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பொதுமக்களுக்கு வாக்களித்தவாறு பொதுநலன் சார்ந்த சகல வழக்குகளையும் முன்னின்று நடத்தி பொதுமக்களுக்குரிய நீதி நியாயங்களை பெற்றுக் கொடுப்பேன் என உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். சாவகச்சேரி மட்டுமல்ல, எங்கெல்லாம் எனக்கு ஒரு வாக்காவது விழுந்திருக்கிறதோ அங்கே என்னை நம்பி வாக்களித்த அந்த ஒரு பொது மகனுக்காக அந்த பிரதேசமே என்னால் அக்கறையுடன் அபிவிருத்தி செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்னும் சில தினங்களில் இலங்கைக்கு காலநிலை மாற்றத்தால் சில அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த அனர்த்தம் தொடர்பாகவும் மக்களுக்கு இவர் இனி செய்ய போகும் சில விடயங்கள் பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறியுள்ளார். அது என்னவென்றும் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சுனா. நான் நினைக்கிறேன் திருப்பி ஒரு சின்ன ஒரு புயலுக்குரிய அடையாளம் மாதிரியே இருக்குது. இப்போ மீசால புத்தூர் சந்தையில் இருந்து திருப்பி வரணி பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். டே காலமே நாங்கள் சுண்ணாத்தில் போனாங்கள். எல்லாரும் சொல்லிச்சு நம்ம எம்பி ஆகினா பிறகு அவர் போயிடுவார் அப்படின்ட்டு. அப்படி தேவையில்லை எனக்கு. நான் எப்போவுமே யாழ்ப்பாணத்தில் நான் இருப்பேன். சாவம் வரைக்கும் எனக்கு போட்டு அந்த 27,000 போட்டுக்காண்டி நான் 6 லட்சம் மக்களுக்காக வேலை செய்வேன். இன்றைய காலம் ஒரு விஷயம் சுண்ணாத்தில் ஒரு மல்லாவத்தில் நினைக்கிறேன். மல்லாவத்தில் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது. ஸோ அந்த இஷ்யூ போய் பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ திருப்பி பரணிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நினைக்கிறேன் 13, 12ஆம் தேதிகளில் திருப்பியும் ஒரு மழை ஒன்று வெறுமண்ட மாதிரி ஒரு கதை ஒன்று அடிபடுது.
ஸோ நாங்கள் அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்குறது ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதால தான் நான் இந்த டெம்பரரியாக வந்து இந்த குடுக்கல் வாங்கல்கள் மற்றது மக்களுக்குரிய சேவைகளை கொடுக்குறது நிப்பாட்டி. நான் என்னென்றால் இப்போ சும்மா வேண்டி காருக்குள்ளே கொண்டே கொடுத்துட்டு லட்சக்கணக்காக காசை வேண்டி கொண்டு அந்த காருக்குள்ள 4-5 பொதிகளை கொண்டே கொடுத்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அப்படி இல்லாமல் எங்களோட கட்டமைப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச கட்டமைப்பு ஏதாண்டு கட்டமைப்பில் இருந்த ஒரு கொஞ்சம் பேரோட அவைய வச்சு அவைய பொருளாளர் செயலாளராக வச்சு மற்றது நம்பிக்கையான ஆக்களை கொஞ்சம் பேரை வச்சு ஒரு சின்ன கட்டமைப்பை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒஃபிஷியலாக அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை நான் போடுறேன். இப்போ இந்த பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் நான் போட மாட்டேன். ஸோ அதுக்கு வர காசில் 15-20 பேர் அந்த டீமில் இருக்க தெரியும் அந்த காசு எப்படி செலவுபடின்னு சொல்லி அப்போ ஈஸி வேலை தனியாக ஒரு ஆளால் கஷ்டம் அப்படி ஒரு பெரிய ஒரு இதோண்ட செய்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இவ்வளோ நாளும் ஓடி செய்து கொண்டிருந்தேன். பட் தொடர்ந்து என்னால் இயலாமல் இருக்குது. எனக்கு எல்லாட்ட கோளும் காய்ச்சும் எல்லாமே இருக்குது. அப்போ திருப்பி மழை துளி விழுது. நான் பார்க்குறேன்னு சொன்னால் அப்படி ஒரு கட்டமைப்பு க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பொருளாதார கட்டமைப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஒரு கட்டமைப்பு க்ரியேட் பண்ண பார்க்குறேன். விரைவில் நான் என்னோட 1 or 2 டேஸில் வந்து நான் பேங்க்கில் எங்களோட இதை ரெஜிஸ்டர் பண்ணி அதில் இன்டென்டிவ் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி எனக்கு இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு தெரியும் நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு கம்பெனி செக்ரட்டரியாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்திருக்கிறேன். ஸோ நான் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் செய்கிறது நீங்கள் குறைச்சிங்க. அதாவது ஆகளுக்கு காசு அனுப்புறது நீங்கள் தனித்தனியாக வேறு யாருக்கும் அனுப்பலாம். எனக்கு அனுப்புகிற ஆசை இந்த சொந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதையும் சரி அல்லது வந்து வேறு ஆக்கள்கிட்ட சொந்த அக்கௌண்ட்டுகளுக்கு அனுப்பிட்டு இப்போ நாங்கள் போய் காரை திறந்து வச்சுட்டு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ரைட் முடிஞ்சுன்ட்டு இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு கொடுக்குற மண்டைகளில் எங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தர காசில் நீங்கள் ஒரு 5 லட்சம் போட்டால் நான் அதில் 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான வேண்டி அரிசியை கூட கட்டினா அரிசி பருப்பு மாவெல்லாம் கூட கட்டினா பெரிய பாசல் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியுமே மாற்றலாம் நான் நினைச்சவங்கள. ஸோ நான் அதில் இப்போ டெம்பரரியாக நிப்பாட்டி இருக்கிறேன். நாளைக்கு மீட்டிங் கொண்டு போடுறோம். பின்னேரம் போட்டு எடுத்து அதில் தலைவர் பொருளாதார செயலாளர் அதில் ஃபாரினில் இருக்கிற ஆக்களையும் நான் எங்கள்ட கட்சிக்குள்ளே உள்வாங்கிறதா இருக்கிறேன். முக்கியமாக எங்கள்ட இவ்வளோ காலம் என்னோட தோல் 2 லட்சம் எங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாரையும் அதோட அண்ணன் அமெரிக்கான பேர் இங்கே இருந்து கட்டாயத்தில் இருந்து போய் அங்கே ஃபாரினில் இருக்கிறார்கள் எல்லாரையும் இணைச்சி தான் நாங்கள் இந்த வேலையை செய்வோம். அதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி ஜாயின் பண்ண விருப்பம் பண்ணால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஜூம் கோலில் ஜாயின் பண்ண உங்களோட இதில் இருந்து Dr. Arjuna@gmail.com DR for rabbit, D for dog, DR A for apple, R for again rabbit, DR AR JUNAA Dr. Arjuna. அது நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். @gmail.com-க்கு உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட இந்த கண்ட்ரியையும் உங்களோட பேரையும் மட்டும் டெம்பரரியாக காணும். எனக்கு நான் அப்புறம் ஒரு கூகுள் ஷீட் ஒன்றை க்ரியேட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் அது ஒருக்கா அனுப்புங்க. அதை அனுப்பி நீங்கள்டா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கூகுள் லிங்கை ஷேர் பண்ணுவேன். உங்களோட டீட்டெயில் ஒரு சிவியோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் என்னோட அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். நான் முக்கியமாக அந்த மத்திய உள்னு சொல்லுவேன். அப்படியான ஒன்றை வந்து ஃபர்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்பிக்கையான ஆக்களை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மெம்பர்ஷிப் எல்லாம் எடுப்போம். விரைவில் அந்த வேலையை செய்வேன். அப்போ அந்த காசுக்கு வந்து அந்த காசை நான் அடிக்கிறேன்னா இந்த ஷர்ட் அதில் வேண்டி போட்டுருக்கேன்னா இந்த பெட்ரோல் அந்த காசில் அடிக்கிறேன்னா அந்த காசில் கொண்டு போகிறேன்னான்ற ஒருத்தருக்கு டவுட் வராது. என்னென்னா அந்த தாராக்கள் வந்து இது வர்றதில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தான் கேட்கறது இங்கே ஹாசன் அப்படி ஒரு கேள்வியும் பெறக்கூடாதுக்காண்டி விரைவில் அந்த வேலையை நடக்கும். இப்போ கூட நான் ஒரு முக்கியமான வேலையை வந்து போய் கொண்டிருக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது சம்பந்தமான டீட்டெயிலான லைவில் தரேன். அது வரைக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தாங்கும். பட் இப்போ மழை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுது. பட் நான் நினைக்கல அவ்வளோ பெரிய முந்தின மாதிரியே வர மாட்டேன். நான் சொல்லி கொண்டிருக்கேன் 12-13ஆம் தேதி திருப்பி ஒரு புயல் ஒன்று வரலாம் என்ற ஒரு எதிர்கூறல் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னம் நான் அந்த கட்டமைப்பை நிறுவி அதில் நம்பிக்கையான ஆக்களோட ஃபோன் நம்பர்களை உங்களுக்கு தரலாம். ஸோ அவையோட நீங்கள் எடுத்து கான்டாக்ட் பண்ணி அவையும் எனக்கு மெசேஜில் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போ அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுவரை ஹாலவும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தானே இருக்கும்.